வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். நெல்லித்தோப்பு மறைமலை அடிகள் சாலையில் பழைய டயர் குடோனில் அதிகாலை தீ விபத்து. 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சாம்பல். முத்தையால்பேட்டையில் ரவுடி வீட்டில் வெடிகுண்டு வீச்சு. முன்விரோத செயலில் ஈடுபட்டதால் கைதாகி உள்ள வாலிபரிடம் போலீசார் தீவிர விசாரணை. புதுவை தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு. தொழிலாளர் துறை வளாகத்தில் முகாமினை துவக்கி வைத்தார் அமைச்சர் ராஜவேலு. இனி விரிவான செய்திகள். புதுவை நெல்லித்தோப்பில் உள்ள பழைய டயர் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலாகின. புதுவை நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே மறைமலை அடிகள் சாலையில் உள்ள கட்டிடத்தில் பாலசுந்தரம் என்பவர் பழைய டயர்களை விற்பனை செய்து வருகிறார். இதனையொட்டி அவர் அலுவலகத்தின் கீழ்த்தளத்தில் பழைய டயர்களை குவித்து வைத்திருந்தார். சனிக்கிழமை காலை இங்கு தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் கிடைத்ததும் தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் 3 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சாம்பலானது. மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதால் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுவையில் பிரபல ரவுடி வீட்டில் வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிக்கியுள்ள வாலிபரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை முத்தியால்பேட்டை காட்டாமணிக்குப்பத்தில் வசித்து வரும் அன்பு ரஜினி எரிகோ மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்து அன்பு ரஜினி தற்போது சென்னையில் வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமையன்று இரவில் மர்ம நபர்கள் அன்பு ரஜினியின் வீட்டில் வெடிகுண்டை வீசிவிட்டு தப்பி சென்றனர். இதனால் வீட்டின் ஜன்னல்கள் நொறுங்கியதால் போலீசார் விசாரணை நடத்தினர். இது போன்ற சூழலில் இந்த வழக்கு தொடர்பாக கோட்டக்குப்பத்தை சேர்ந்த ஜீவா என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை தொழிலாளர் துறையில் வேலை வாய்ப்பு முகாமினை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுவை தொழிலாளர் துறை வேலை வாய்ப்பகம் சார்பில் சிறப்பு வேலை வாய்ப்பு முகாம் சனிக்கிழமையன்று நடைபெற்றது. இதனை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைக்க ஆணையர் மலர்கண்ணன், வேலை வாய்ப்பக அதிகாரி அனிதா ஆகியோர் வாழ்த்தி பேசினர். புதுவையில் உள்ள தனியார் பிபிஓ நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்கள், செக்யூரிட்டி நிறுவனத்தில் பணியிடங்கள் போன்றவற்றிற்கு நேர்காணல் நடத்தப்பட்டது. இதில் 18 வயதில் இருந்து 35 வயது நிரம்பியவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை அமலர் பவம் பள்ளி வளாகத்தில் வழக்கறிஞர்களுக்கான விளையாட்டு போட்டிகளை நீதிபதி ராமசாமி துவக்கி வைத்தார். சட்ட நாளை முன்னிட்டு புதுவை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் விளையாட்டு போட்டிகள் அமலர் பவம் பள்ளி வளாகத்தில் சனிக்கிழமையன்று நடைபெற்றது. இதனை புதுவை தலைமை நீதிபதி ராமசாமி துவக்கி வைக்க பள்ளி முதல்வர் லூர்துசாமி முன்னிலை வகித்தார். இதில் வழக்கறிஞர் சங்க தலைவர் ரமேஷ் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். டேபிள் டென்னிஸ், கேரம் போன்ற போட்டிகளில் வழக்கறிஞர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு தங்கள் திறமையினை வெளிப்படுத்தினர். புதுவையில் 2 தினங்கள் நடைபெறும் மாநில மாநாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுவை மாநில மாநாடு நவீனா கார்டன் திருமண நிலையத்தில் சனிக்கிழமையன்று துவங்கியது. தமிழ் மாநில குழு உறுப்பினர் முருகன் கொடியேற்றி வைக்க அஞ்சலி தீர்மானம் மற்றும் தலைமை குழு தேர்வு செய்யப்பட்டது. இதன் பின்னர் முருகன் வரவேற்புரையாற்ற தமிழ் மாநில குழு உறுப்பினர் குணசேகரன் துவக்க உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து மாநில செயலாளர் பெருமாள் அரசியல், ஸ்தாபனம் மற்றும் வேலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசினார். இந்த மாநாட்டின் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். 2 தினங்கள் நடைபெறும் மாநாட்டில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. காவல்துறை ஆய்வாளர்களுக்கு பயிற்சி முகாம். இலாகா விசாரணை முறைகள் குறித்து முன்னாள் எஸ்பிக்கள் அனுபவ விளக்கம். தேசிய ஒருமைப்பாடு விழிப்புணர்வு பேரணி.
இந்திரா காந்தி பிறந்த நாளில் துவக்கி வைத்தார் முதல்வர் ரங்கசாமி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். ஸ்மார்ட்டா யோசிக்கிற உங்களுக்காகவே இதோ மணி எலக்ட்ரானிக்ஸின் சூப்பர் டிஸ்கவுண்ட்ஸ். பிரஸ்டீஜ் பிரஷர் குக்கர் மற்றும் ரைஸ் குக்கர்களுக்கு 25% வரை தள்ளுபடி. பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்களுக்கு 20% தள்ளுபடி. பிரஸ்டீஜ் மிக்சர் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் மற்றும் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்களுக்கு அப் டு 35% ஆஃப் ஆன் எக்ஸ்சேஞ்ச். பிரஸ்டீஜ் ஒமேகா செலக்ட் குக்வேர் செட் வாங்கினால் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் இலவசம். டீலக்ஸ் பிளஸ் மகா மிக்சர் கிரைண்டர்களுக்கு இண்டக்ஷன் குக் டாப் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக் டாப்களுக்கு நான்ஸ்டிக் குக்வேர் செட் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் டேபிள் டாப் கிரைண்டருக்கு 7.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் சிம்னியுடன் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ. ஹாப் மற்றும் சிம்னிகளுக்கு 25% டிஸ்கவுண்ட். மணி எலக்ட்ரானிக்ஸின் பிரஸ்டீஜ் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும் உண்டு. பிரஸ்டீஜ் பொருட்கள் வாங்க பிரஸ்டீஜ் சேர்மன்ஸ் கோல்ட் கிளப் அவார்ட் வாங்கின மணி எலக்ட்ரானிக்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. மறந்துடாதீங்க, மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது ராம்சல்ஸ் தந்தது வண்ண கோலம். கண்ணன் கழகாய் அணிந்திடலாம், கலகலப்பாய் மகிழ்ந்திடலாம் ராம்சல்ஸிலே. வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது ராம்சல்ஸ் தந்தது வண்ண கோலம். மாறும் காலங்களுக்கேற்ற ஆடைகள் மாறாத தரத்திலே ராம்சில்க்ஸ் பாண்டிச்சேரி. வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது ராம்சல்ஸ் தந்தது வண்ண கோலம். கண்ணன் கழகாய் அணிந்திடலாம், கலகலப்பாய் மகிழ்ந்திடலாம் ராம்சல்ஸிலே. வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது ராம்சல்ஸ் தந்தது வண்ண கோலம். மாறும் காலங்களுக்கேற்ற ஆடைகள் மாறாத தரத்திலே ராம்சில்க்ஸ் பாண்டிச்சேரி. கனவுகள் தங்க கனவுகள், கனவுகள் மங்கை கனவுகள் எல்லாமே நிறைவேறும் இங்கே. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. தங்க கனவுகள் நனவாக. மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே. அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை நெல்லித்தோப்பு அரசு பள்ளியில் நடைபெற்ற கருத்தரங்கில் பெண்களின் பாதுகாப்பில் சமுதாயத்தின் பங்கு என்ற தலைப்பில்
மாணவிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுவை நெல்லித்தோப்பில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி அரசு நடுநிலைப் பள்ளியில் அனைவருக்கும் கல்வி இயக்கம் சார்பில் பெண்களின் பாதுகாப்பில் சமுதாயத்தின் பங்கு என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் ஐயம் பெருமாள் தலைமை தாங்க ஆசிரியர் பாஸ்கர் ராசு முன்னிலை வகித்தார். கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தொழிலாளர் துறையின் தொழிலாளர் அலுவலர் சகுந்தலா பெண்கள் பாதுகாப்பின் அவசியம், பெண்கள் முன்னேற்றத்தினால் ஏற்படும் சமுதாய வளர்ச்சி என்ற தலைப்பில் உரையாற்றினார். இதில் பள்ளி மாணவிகள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு முதல்வர், அமைச்சர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்த தினம் சனிக்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி எல்லைப்பிள்ளை சாவடி சந்திப்பில் அமைந்துள்ள இந்திரா காந்தியின் உருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், அரசு கொறடா நேரு, முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் வைத்தியநாதன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று காங்கிரஸ் சார்பில் கட்சியின் தலைவர் சுப்பிரமணியன், எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் புதுவை காங்கிரஸ் அலுவலகத்திலும் இந்திரா காந்தியின் உருவப்படம் அலங்கரிக்கப்பட்டு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுவை காவல்துறையில் இலாகா சார்ந்த விசாரணை முறைகள் குறித்து நடைபெற்ற பயிற்சி முகாமினை ஐஜி சர்மா துவக்கி வைத்தார். புதுவை கோரிமேட்டில் அமைந்துள்ள காவலர் பயிற்சி பள்ளியில் காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆய்வாளர்களுக்கு இலாகா சார்ந்த விசாரணைகள் செய்யும் முறை, அதனை வழிநடத்தும் முறைகள் குறித்து ஒருநாள் பயிற்சி முகாம் சனிக்கிழமை நடைபெற்றது. இதனை ஐஜி சர்மா துவக்கி வைக்க எஸ்பி புருஷோத்தமன் வரவேற்புரையாற்றினார். இதில் ஓய்வு பெற்ற எஸ்பிக்கள் சண்முக சுந்தரம், முனுசாமி, அமிர்தசாமி ஆகியோர் ஆய்வாளர்களுக்கு பயிற்சி அளித்தனர். இவர்களுக்கு இரண்டாம் கட்டமாக வருகிற 26ஆம் தேதி பணிகள் பாதிக்காத வகையில் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு நாட்டு நலப்பணித்திட்ட மாணவ மாணவியரின் பேரணியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்த நாளான நவம்பர் 19ஆம் தேதி இந்தியாவில் தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி மக்களிடையே ஒருமைப்பாட்டு உணர்வினை ஏற்படுத்தும் நோக்கில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி சனிக்கிழமை நடத்தப்பட்டது. இதனை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைக்க அமைச்சர் பன்னீர்செல்வம், மாநில இணைப்பு அலுவலர் ராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்திரா காந்தி சதுக்கத்தில் துவங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக கடற்கரை காந்தி சிலையை சென்றடைந்தது. இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை வேல்ராம்பட்டு வைஸ்மேன் பள்ளியில் நடைபெற்ற உரை நிகழ்வு நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். புதுவை வேல்ராம்பட்டில் அமைந்துள்ள வைஸ்மேன் பள்ளியின் நிறுவனர் பாபு அன்சாருதீன் நினைவு நாளை முன்னிட்டு உரை நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் சனிக்கிழமையன்று நடைபெற்றது. வீரமதுர கவி தலைமை தாங்க வீரப்பன் முன்னிலை வகித்தார். பள்ளி முதல்வர் சரோஜா பாபு வரவேற்புரையாற்ற நல்லாசிரியர் விருது பெற்ற வேணுகோபால் சிறப்புரையாற்றினார். பள்ளி இயக்குநர்கள் முகமது இத்ரிஸ், சந்திரமௌலி ஆகியோர் நினைவுரையாற்றினர். இதில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸின் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். நீங்கள் காணாமலும் எதிர்பார்த்திடாத அட்டகாசமான இலவச பொருட்கள். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜுடன் 630 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான் ஸ்டிக் தவா இலவசம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 910 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் இலவசம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்களுக்கு 745 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் அயர்ன் பாக்ஸ். ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு 2390 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான் ஸ்டிக் குக்வேர் செட். மேலும் LCD, LED, 3D டிவிகளுக்கு
USB பென் டிரைவ் அல்லது DVD பிளேயர் அல்லது DTH கனெக்ஷன் இலவசம். நம்ப முடியாத விலையில் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்கள், மேலும் மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர், ஹோம் தியேட்டர் என எது வாங்கினாலும் ஆச்சரியமூட்டும் இலவச பரிசுகள் நிச்சயம் உண்டு. விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. மறந்துடாதீங்க, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனை பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனை பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 978699097. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் எஜுகாம் மற்றும் இன்டெல் சார்பில் நடத்தப்பட்ட கல்வி நிகழ்ச்சியில் பல்வேறு பணிகளை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை சன்வே ஓட்டலில் சனிக்கிழமை அன்று எஜுகாம், இன்டெல் ஆகியவை இணைந்து கிளாஸ் 2020 என்ற கல்வி நிகழ்ச்சியை நடத்தியது. இதில் வகுப்பறைகளில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய போதனை, அதனை செயல்படுத்தும் முறைகள், இதனால் மாணவர்களுக்கு கிடைக்கும் பயன்கள் குறித்து விளக்கி கூறப்பட்டது. மேலை நாடுகளில் உள்ள பள்ளிகளில் கடைபிடிக்கப்படும் கல்வி முறைகள் புதுவை மாணவர்களுக்கும் கிடைக்கும் நோக்கில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் தனியார் பள்ளிகளை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உலக ஊனமுற்றோர் தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுவை சமூக நலத்துறை சார்பில் உலக ஊனமுற்றோர் தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் கோரிமேடு போலீஸ் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதனை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைக்க சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வன் முன்னிலை வகித்தார். இதில் புதுவை மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுவை ராஜா நகர் மகா பைரவர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை ராஜா நகர் ஐயனார் கோவில் வீதியில் அமைந்திருக்கும் தீர்த்தபால கஸ்வர்ண கிருஷ்ண மகா பைரவர் கோவிலில் ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு வெள்ளிக்கிழமையன்று சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் மகா ஹோமம் நடத்தப்பட்டது. இதில் நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவரின் ஆசி பெற்றனர்.
இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை முருங்கப்பாக்கம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி ஆண்டு விழாவில் சபாநாயகர், சபாபதி மற்றும் வாடிக்கையாளர்கள் பங்கேற்றனர். புதுவை முருங்கப்பாக்கம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியின் 16ஆம் ஆண்டு விழா சனிக்கிழமை கொண்டாடப்பட்டது. வங்கியின் தலைவர் பாஸ்கரன் தலைமை தாங்க செயலாளர் சுந்தரம் முன்னிலை வகித்தார். வங்கி மேலாளர் சங்கர் வரவேற்புரையாற்ற சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான சபாபதி பங்கேற்றார். இவ்விழாவில் வங்கியின் வாடிக்கையாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 86 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 4 அடியாகவே காணப்படும் என்றும் வடகிழக்கு திசையில் இருந்து 25 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். நெல்லித்தோப்பு மறைமலை அடிகள் சாலையில் பழைய டயர் குடோனில் அதிகாலை தீ விபத்து. 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சாம்பல். முத்தையால்பேட்டையில் ரவுடி வீட்டில் வெடிகுண்டு வீச்சு. முன்விரோத செயலில் ஈடுபட்டதால் கைதாகி உள்ள வாலிபரிடம் போலீசார் தீவிர விசாரணை. புதுவை தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு. தொழிலாளர் துறை வளாகத்தில் முகாமினை துவக்கி வைத்தார் அமைச்சர் ராஜவேலு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.